عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளால் அவனுடைய இல்லத்திலே அவனை வணங்கி வழிபட்டுவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்த ஒன்றை நமது வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும், தெரியாத புரியாத பிற மக்களுக்கு நாம் அறிந்த ஒன்றை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இங்கு நமது ஓய்வு நேரங்களை அல்லாஹுவிற்காக ஒதுக்கிவிட்டு இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்று ஹத்தீப் அவர்கள் பேசிய தலைப்பு அல்லாஹுவை நேரடியாக காண்பது. அல்லாஹுவை காண்பதாக இருந்தால் அதற்குரிய வழிமுறைகள் என்ன, எப்படி அல்லாஹுவை நாம் நேரடியாக சந்திக்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும் என்பன போன்ற விஷயங்களை மிக அழகான முறையில் சுருக்கமாக தெளிவுபடுத்தினார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மேற்கோள் காட்டியும் அண்ணலன் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை சுட்டிக்காட்டியும் நமக்கு வழங்கினார்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவை உண்மையிலேயே சுவர்க்கத்திலே காண்பது இருக்கிறதே, அது நியாமத்துகளிலேயே மிகப்பெரிய ஒரு நியாமத், அருட்கொடை. அல்லாஹுவை நாம் நேரடியாக நமது கண்களால் பார்ப்பது இருக்கிறதே, சந்திப்பு, அது உண்மையிலேயே மிகப்பெரிய நியாமத். எந்த அளவுக்கு நியாமத்து மிகப்பெரிய அளவு என்று சொன்னால், அல்லாஹுவை நாம் நமது கண்ணால் பார்த்தவுடன் எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுவோம். என்ன என்ன நாம் அனுபவித்தோமோ சுவர்க்கத்தில எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டு அப்படியே திகைத்து போய் இருப்போம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சந்திப்பு மிக மிக முக்கியமானது, மிகப்பெரிய அருளானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுவது, அவன் பேசுவதை நாம் செவியுறுவது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒன்று. அல்லாஹ்வுடைய திருப்தியை யார் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கோபத்தை யாரு பெறாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். வேறு எவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அன்பானவர்களே, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரி என்ற நூலிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளை பார்த்து நேரடியாக பேசுவானாம். இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூலு லி அஹ்லில் ஜன்னah, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளை பார்த்து பேசுவானாம். யா அஹ்லல் ஜன்னah, சுவர்க்கவாதிகளே, சுவர்க்கவாதிகளே என்று அல்லாஹ் அழைப்பானாம். அழைத்த மாத்திரத்திலே சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் சொல்வார்களாம், ஃபயகூலூன் லப்பைக் ரப்பனா வ சஅதைக், எங்களுடைய இரட்சகனே, இதோ உனக்கு அடிபணிந்து விட்டோம், உன்னிடத்திலே சரணடைந்து விட்டோம் என்று உடனுக்குடனே சுவர்க்கவாதிகள் பதில் சொல்வார்களாம். அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்பானாம், கால ஃபஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா, முழு திருப்தியை இந்த சுவர்க்கத்திலே பெற்று விட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளை பார்த்து நேரடியாக அல்லாஹ் கேட்பானாம். அப்ப
அப்போது அந்த மக்கள் சுவர்க்கவாதிகள் சொல்வார்களாம், ஃபயக்கூலூன் வமா லனா லா நர்லா வகத் அஅதைதனா மா லம் துஅதி அஹதன் மின் ஹல்கிக். எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் எப்படி திருப்தி பெறாமல் இருக்க முடியும்? உன்னுடைய படைப்பினங்களுக்கு யாருக்கும் வழங்காத மிகப்பெரிய அருளை நீ எங்களுக்கு வழங்கி இருக்கும் போது எப்படி நாங்கள் திருப்தி பெறாமல் இருக்க முடியும் என்று அந்த சுவர்க்கவாதிகள் சொல்வார்களாம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானாம், ஃபயக்கூல் அன உஅதீகும் அஃதல மின் ذلك. சுவர்க்கவாதிகளே, இதைவிட உங்களுக்கு மிகச் சிறந்ததை உங்களுக்கு வழங்கட்டுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானாம். அப்போது சுவர்க்கவாதிகள் சொல்வார்களாம், காலு யா ரப், இரட்சகனே சொல்லு யா அல்லாஹ் என்று சொல்வார்களாம். வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் ذلك. இதைவிட வேறு என்ன சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு என்ன இருக்க போகிறது யா ரப் என்று அவர்கள் சொல்வார்களாம். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பதில் சொல்வானாம், ஃபயக்கூல் உஹில்லு அலைக்கும் ரிضவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா. சுவர்க்கவாதிகளே, என்னுடைய முழுமையான திருப்தியை உங்களுக்கு வழங்குகிறேன். இனிமேல் இதற்கு பிறகு யாருக்கும் நான் கோபப்படவே மாட்டேன். இனிமேல் உங்கள் மீது என்னுடைய கோபம் இருக்கவே செய்யாது. முழு திருப்தியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம். அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நேரடியான சந்திப்பு, நேரடியான பேச்சு சுவர்க்கத்திலே கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அருள். அந்த அருளை நாம் அடைய வேண்டாமா? அந்த அருளை அடைவதற்குரிய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டாமா? இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்பது சாதாரண ஒரு சந்திப்பு அல்ல. இந்த உலகத்திலே தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், நிறத்தால் வேறுபட்டவர்கள், நாட்டால் வேறுபட்டவர்கள், சொந்த ஊரால் வேறுபட்டவர்கள், இப்படி பல மக்களை நாம பார்க்கிறோம். அந்த மக்களை சந்திப்பதற்கு ஆசை கொள்கிறோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனை நமது கண்ணால் நேரடியாக சந்தித்தால் அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அருள். அந்த அருளை நாம் பெற வேண்டுமா இல்லையா என்றால் நிச்சயமாக பெற வேண்டும். அன்பானவர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அல்லாஹ்வை நாம் பார்க்கக்கூடிய அந்த நிலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள், சில வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளை நிச்சயமாக நாம் அறிந்து மேற்கொண்டால் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய காரணங்களில் ஒன்றுதான் நம்முடைய ஈமான், இஹ்சான். ஈமானையும் இஹ்சானையும் உறுதியாக்கிக் கொண்டால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும். ஈமானிலே வலிமையாக இருந்து, இஹ்சானிலே உறுதியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறும்போது லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா, நல்லதை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹுஸ்னாவை கொடுக்கிறான். ஹுஸ்னா என்றால் சுவர்க்கத்தை எல்லாம் வழங்குகிறான். வ ஸியாதா, இன்னும் அதிகப்படியும் அல்லாஹ் வழங்குகிறான். அதிகப்படி என்றால் என்ன? அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அழகான முறையில் விளக்கம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வை நேரடியாக காண்பது, அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அப்படியானால் நம்மிடத்தில் ஈமானும் இஹ்சானும் இருக்குமேயானால் நிச்சயமாக சுவர்க்கம் உண்டு. அந்த சுவர்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனை காணக்கூடிய பாக்கியம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, அதே போன்று நம்மிடத்தில் யகீன், உறுதியான நம்பிக்கை இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறும்போது காலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹ் கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ் வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக தாங்கள் அல்லாஹ்வை சந்திப்போம், அல்லாஹ்வை சந்தித்தே தீர்வோம் என்று உறுதியான நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் சொன்னார்கள். எத்தனையோ சிறிய கூட்டம்
பெரிய கூட்டத்தை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு வென்றெடுத்தது, வெற்றியை பெற்றது. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, இங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலல்லதீன யதுன்னூன லன்னு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். லன்னு என்றால் எண்ணுவது என்ற அர்த்தம். ஆனால் இந்த இடத்திலே என்ன அர்த்தம் என்றால் அல் யகீன், உறுதியான நம்பிக்கை. உறுதியான நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னார்கள், அன்னஹும் முலாக்குல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று அவர்கள் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார்கள். அப்போது உறுதியான நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ் பிர் மஊனாவிலே எத்தனையோ முஸ்லிம்கள், 70 முஸ்லிம்கள் திருமறை குர்ஆனை உள்ளத்திலே மனனம் செய்து பாதுகாத்து வந்த அவர்களை ஏமாற்றி எதிரிகள் அவர்களை கொன்றார்கள். அந்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசித்தான், அவர்கள் மீது அருள் புரிந்தான், அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தியை கொண்டான். இதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குமையானால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு நிச்சயமாக உண்டு. அந்த மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை திருப்தி கொண்டான், நாங்களும் அல்லாஹ்வை திருப்தி கொண்டோம், இதை நீங்கள் மக்களிடத்தில் சொல்வீராக என்ற இந்த வாசகத்தை அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பத்திலே அல்லாஹ் சொன்னான். அதை அந்த மக்கள் ஓதினார்கள். பிறகு அல்லாஹ்வே இதை மாற்றிவிட்டான். இது சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய திருப்தி, ரிலா கிடைத்தால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு உண்டு. அன்புள்ளவர்களே, அதே போன்று நம்முடைய யகீன் அதிகப்படுத்துவதன் மூலமாக, உறுதியான நம்பிக்கை இன்னும் வலுப்பெற செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு நிச்சயமாக கிடைக்கும். எப்படி? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய வசனங்களை நினைவு கூறுவதன் மூலமாக, சிந்திப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அவனுடைய அத்தாட்சிகளை, வல்லமைகளை சிந்திக்கும்படி நமக்கு சொல்கிறான். அல்லாஹுல்லதீ ரஃபஅஸ் ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா ثم استوى على العرش وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفصل الآيات لعلكم بلقاء ربكم توقنون. அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த வானங்களை உயர்த்தி இருக்கிறான், தூணே இல்லாமல் உயர்த்தி இருக்கிறான். தரவுனஹா, அதை நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்கிறீர்கள். இந்த வானத்தை அல்லாஹ் எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறான்? தூணே இல்லாமல் உயர்த்தி வைத்திருக்கிறான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அவன் அர்ஷிலே அமர்ந்திருக்கிறான். வஸஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் தனது அதிகாரத்திற்குள், அதை கட்டுக்கோப்பிற்குள் வைத்திருக்கிறான், வசப்படுத்தி வைத்திருக்கிறான். குல்லு யஜ்ரி லி அஜலின் முஸம்மா, அது குறிப்பிட்ட அந்த காலத்திற்குள், தவணைக்குள் அதை சரியான முறையிலே சுத்தி கொண்டு வருகின்றன. யுதப்பிருல் அம்ர், அவன்தான் எல்லா ஆட்சியும் அவன்தான் நிர்வாகம் செய்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லஅல்லக்கும் பிலிகாஇ ரப்பிக்கும் தூக்கினோன், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒன்றில் உறுதியானவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இது மாதிரியான அத்தாட்சிகளை கொண்டு மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறான். அப்போ உறுதியான நம்பிக்கை இருக்குமேயானால், அல்லாஹ்வை நிச்சயமாக நாம் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் உறுதி இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும். அதுக்கு ஈமானை வலிவூட்டும் விதமாக நம்முடைய யக்கீனை, நம்பிக்கையை அதிகப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நினைவு கூறி சிந்திக்க வேண்டும், குர்ஆன் வசனங்களை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது ஈமான் வலுப்பெறும், யக்கீன், உறுதியான நம்பிக்கை இன்னும் அதிகப்படியாக ஆகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கு இடமே இல்லை. அதே போல அன்புள்ளவர்களே, குஃப்ரிலே இருந்தால், அல்லாஹுக்கு மாற்றமாக முரண்பட்டு நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய திருப்தி அவன் தடுத்து விடுவான், அவன் நமக்கு விளங்க மாட்டான். ஆகிரத்திலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்காது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, அவலம் யதஃபக்கரு ஃபீ அன்ஃபுஸிஹிம் மா ஹலக்கல்லாஹு ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பில் ஹக்கி வ அஜலின் முஸம்மா வ இன்ன கதீரம் மினன் நாஸ் பிலிகாஇ ரப்பிஹிம் லகாஃபிரூன். இந்த மக்கள் சிந்திக்க வேண்டாமா? அவர்களையே அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்களை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கின்றான், அவற்றுக்கும் இடையே உள்ளவற்றையும் படைத்திருக்கிறான்.
உண்மையை கொண்டும் ஒரு குறிப்பிட்ட தவணையை கொண்டும் தவிர வேறு எதற்கு அல்லாஹ் படைக்கவில்லை. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது படைப்புகளை நிலைநாட்டி இருக்கிறான். என்றாலும் நிச்சயமாக மக்களில் பெரும்பாலானோர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். வஇன்ன கஸீரம் மினன் நாஸ் பிலிகாஇ ரப்பிஹிம் லகாஃபிரூன். நிச்சயமாக பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நமக்கு சந்திப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய இன்னொரு வழிமுறை என்னவென்றால் நம்மிடத்தில் இஹ்லாஸான அமல் இருக்க வேண்டும். ஒன்றை நாம் இபாதத் செய்கிறோம் என்றால், அமல் செய்கிறோம் என்றால் நம்மிடத்தில் இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஷிர்க், இணை வைப்பை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். இணை வைப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அதிலும் ஷிர்குல் அக்பர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஷிர்க், மிகப்பெரிய இணை வைப்பு நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. அவ்வாறு இருக்குமையானால் நம்முடைய எல்லா அமல்களையும் அது அழித்துவிடும். நம்முடைய அமல்களில் அது குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் அல்லாஹ்வே நேரடியாக சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுல் குதுஸி, அல்லாஹ் சொல்கிறானாம், அன அக்ன ஷுரகாஇ அனி ஷிர்க் மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஅய கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு. அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். நான் ஷிர்க்கை விட்டும் இணை வைக்கக்கூடியவர்களை விட்டும் நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். எனக்கு அவர்கள் வேண்டாம். நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். அவர்களை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். யாராவது ஒருவர் என்னோடு மற்றவரை இணைத்து அவர்கள் அமல் செய்வார்களே ஆனால் நான் அவரையும் விட்டு விடுகிறேன், அவருடைய ஷிர்க் அந்த கூட்டையும் விட்டு விடுகிறேன், நான் அவரை தனித்து விட்டு விடுகிறேன், எனக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிட்டு விடுவானாம். ஷிர்க் வைத்தால் அல்லாஹ்வுடைய பிடி இருக்காது. அல்லாஹ் நம்மை விட்டு விடுவான். அல்லாஹ் அதை விட்டு தூரமாகி விடுவான். எனவே அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய அமலில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய அமலில் ஷிர்க் இருந்து விடவே கூடாது. குறிப்பாக மிகப்பெரிய ஷிர்க், ஷிர்குல் அக்பர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஷிர்க் நம்முடைய அமலில, இபாதத்தில கலந்து விடவே கூடாது. அவ்வாறு இருந்தால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு நிச்சயமாக கிடைக்காது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் திருமறை குர்ஆனிலே, சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திலே சொல்லும்போது, மன் கான ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கிறாரோ, அல்லாஹ்வை சந்திப்பேன் என்று ஆதரவு வைக்கிறாரோ, அவர் நல்ல காரியத்தை செய்யட்டும், அவர் நல்ல காரியத்தை செய்யட்டும். தனது இரட்சகனுடைய வணக்க வழிபாட்டிலே யாரையும் கொண்டு இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அப்ப இணை கற்பிக்கவும் கூடாது, அதே போன்று நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டும். இருந்தால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு, ஆதரவு கிடைத்தால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வழிமுறைகளில் இன்னொன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, பொறுமையை கொண்டு உதவி தேடுவது, பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒன்று. அதை மேற்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு நிச்சயம் உண்டு. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களை நேசிக்கிறான், பொறுமையாளர்களுக்கு தனது அருளை பொழிகிறான், பொறுமையாளர்கள் மீது தனது திருப்தி எல்லாம் மென்மேலும் வழங்கிக் கொண்டிருக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய பாரமாக இருக்கும். இது பொறுமையாளர்கள், அதே போன்று தொழக்கூடியவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் சந்திப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேடணும். இந்த ஒன்று இருக்கிறதே, உள்ளச்சமுடையவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தான் இது இலகுவாக இருக்கும், மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும். பொறுமையும் தொழுகையும் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு தொடர்ச்சியாக சொல்கிறான், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன்.
அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்கள் நிச்சயமாக நம்முடைய இரட்சகனை சந்திப்போம் என்று சொல்லி உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அவனிடத்தில் தான் நாம் திரும்ப இருக்கிறோம் என்றும் அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ்வை நாம் சந்திப்போம், அவனிடத்தில் தான் நமது மீட்சி இருக்கிறது என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் தான் பொறுமையாளிகள், தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நம்மிடத்துல தொழுகையும் பொறுமையும் இருந்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு உண்டு. அன்பானவர்களே, அதற்கு மாற்றமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சந்திப்பே கிடைக்காது. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, கத் ஹஸிரல்லதீன கذبوا பிலிகாஇல்லாஹ், அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உலாயிகல்லதீன கஃபரு பிஆயாத்தி ரப்பிஹிம் வலிகாஇஹி ஃபஹபிதத் அமாலுஹும் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுக்கிறார்கள், மட்டுமல்ல அவனுடைய சந்திப்பை மறுக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அழிந்து விட்டது. மட்டுமல்ல, கியாமத் நாளில், மறுமை நாளிலே எந்த ஒரு நிலையும் இவர்களுக்கு நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுத்தால் கியாமத் நாளில் ஒன்றுமே அவருக்கு எந்த பங்கும் கிடையாது. மட்டுமல்ல, இவர்களுடைய எல்லா செயல்களும் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, சுவர்க்கத்திலே அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பதற்கு இன்னும் சில வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறை தான் மிகப்பெரிய ஆயுதம், துஆ. அந்த துஆ, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டால், அந்த நாம் கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக அமைந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அந்த துஆவை ஏற்று அவனுடைய சந்திப்பை நமக்கு வாய்ப்பாக நிச்சயமாக வழங்குவான். அதற்கும் நிறைய ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, மன்கான யர்ஜூ லிகா அல்லாஹ் ஃபஇன்ன அஜல் அல்லாஹி லஆத், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கிறாரோ நிச்சயமாக அந்த தவணை வந்தே தீரும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹுவ ஸமீஉல் அலீம், அவனோ அதிகம் கேட்கக்கூடியவன், நன்கு அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி, எவர் ஒருவர் இதற்காக உழைக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய சந்திப்பிற்காக தனது அமலை அமைத்துக் கொண்டு உழைக்கிறாரோ நிச்சயமாக அவர் தனக்கே தான் உழைக்கிறார், அவருக்காகத்தான் அதை உழைக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அன்பானவர்களே, சுவர்க்கவாதிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேரடியாக காண்பார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவிலே, 14ஆம் இரவிலே அந்த நிலவை பார்த்து கொண்டு, அழகான அந்த காட்சியை பார்த்து கொண்டு மக்களிடத்திலே சொன்னார்களாம், சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துலாம்மூன ஃபீ ருயதிஹி, பாருங்கள் இந்த கமரை, இந்த சந்திரனை பாருங்கள், அதை நீங்கள் பார்ப்பதிலே எந்த விதமான இடையூறு இல்லாமல், சிக்கல் இல்லாமல், அழகான முறையிலே, தெளிவான முறையிலே 14ஆம் இரவிலே நீங்கள் காண்கிறீர்கள் இந்த காட்சி. இதே போலத்தான் உங்களுடைய இரட்சகனையும் நீங்கள் நேரடியாக பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஃபைனி ஸதஅதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, எனவே சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் நீங்கள் தொழுகையை மேற்கொள்ளுங்கள், அந்த தொழுகையை நீங்கள் மிஸ் பண்ணி விடாதீர்கள், அந்த தொழுகை உங்களை மிகைத்திருக்காமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப், உமது இரட்சகனின் புகழை கொண்டு சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் உங்களுடைய இறைவனை நீங்கள் துதியுங்கள் என்ற அந்த வசனத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். அல் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கொடுக்கும் போது அது ஃபஜ்ருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை என்று சொன்னார்கள். அப்ப ஃபஜ்ர், அஸர் இந்த இரண்டு தொழுகை மிக முக்கியமானது, அந்த தொழுகையை நீங்கள் மிஸ் பண்ணி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இறுதியாக அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் தொழுகையை எப்பொழுதும் கடைபிடியுங்கள், தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய சந்திப்பும் கிடைக்காது, சுவர்க்கமும் கிடைக்காது. காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, மா சலக்கக்கும் ஃபீ சகர்,
காலு லம் நகு மினல் முஸல்லீன். அந்த சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், உங்களை சக்கர் என்ற நரக நெருப்பிலே நுழைவித்தது என்ன, எதற்காக நீங்கள் இங்கே நரகத்திற்குள் வந்தீர்கள் என்று சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம். அவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது பதில் என்ன? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்களாம். எனவே அன்பானவர்களே, தொழுகை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதீர்கள். தொழுகையை கடைபிடியுங்கள். அதுதான் நமக்கு கடைசி வரை கை கொடுக்கும். அது இப்பொழுது மட்டுமல்ல, ஆகிரத்திலும் அதுதான் நமக்கு வந்து கை கொடுக்கும். எனவே தொழுகையை கடைபிடியுங்கள். அவ்வாறு கடைபிடித்தால் தான் சுவர்க்கத்திலே நுழைய முடியும். சுவர்க்கத்திலே நுழைந்தால் தான் அல்லாஹ்வுடைய சந்திப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாட முடியும், பேச முடியும், அந்த பாக்கியத்தை பெற முடியும். எனவே தொழுகை மேற்கொள்ளுங்கள். வஇதா ரஅய்த ஸம்ம ரஅய்த நஈமா, நீங்கள் அங்கே காணும் போது மிகப்பெரிய அருளை, நிஅமத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். முல்கன் கபீரா, மிகப்பெரிய ஆட்சியையும் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தினுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாடி நமது செயல்முறைகளை அமைத்துக் கொள்வோம், இபாதத்துகளை அவ்வாறு அமைத்துக் கொள்வோம். எனவே ஈமானிலும் யகீனிலும் உறுதியாக இருந்து நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி வலுப்பெறச் செய்து திருமறை குர்ஆனோடும் அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.